சூர்யா, நலிந்த பிரிவினர்களுக்காகவும் எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறாரு, மத்திய அரசாங்கம் இத்தனை பேர் தான் அனுப்புது, ஆனால் அதை விட கூடுதலான மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குன்னா அது ஒரு மாடல், இந்தியாவுக்கே மாடல் தானே அப்படிங்கிறாரு. நிச்சயமாக அது வந்து நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு பல மாநிலங்களுக்கு பல விஷயங்களில் முன்னோடி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாற்றாந்தாய் மனப்பான்மைங்கிறாங்க, அதை தான் சொல்கிறேன். இப்போது நான் ஒரு கேள்வி இங்கே இருக்கக்கூடிய 3 இல்லை 4 பேரையும் சேர்த்து கேட்குறேன். வரலாற்றில் இப்போ 16வது நிதிக்குழு விஷயம் நீங்கள் 3 பேருக்கு தான் கேட்கலாம். 3 பேர் உங்களையும் சேர்த்து கூட்டணியில் இருக்காரு இல்லை, அவங்களுக்கும் கேட்கலாம், ஏன்னா அவங்களுக்கும் மாற்று கருத்துக்கள் சில விஷயங்கள் இருக்குது. இப்போது 16 ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒரு ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து அடுத்த ஃபினான்ஸ் கமிஷனில் தமிழகத்திற்கு அந்த ஒதுக்கீடு ஏறியது அப்படின்றது இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் தான் 4.07 0.9 இப்போ உயர்ந்திருக்கு. இந்த 16 ஃபினான்ஸ் கமிஷன்லையும் 9 இருந்தது, 8 இருந்தது, 7 இருந்தது, 5 இருந்தது, 4.5 இருந்தது, ஏறினது முதல் முறை தான். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திற்கு இந்த 16 ஃபினான்ஸ் கமிஷன்ல 19 17 குறைந்ததும் இப்போதான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல தான். அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்கன்றது தொடர்ந்து இவர்களுடைய குற்றச்சாட்டு. நாங்கள் ஒவ்வொரு விவாதத்திலையும் திமுகவினர்கிட்டையும் இல்லை விசிகா யாராக இருந்தாலும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீங்கள் யூபிஏ அரசாங்கத்தில் அங்கமாக இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி பகிர்வு என்ன? 19 விழுக்காடு. அப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி பகிர்வு என்ன? 5 விழுக்காடு. 5லிருந்து 4க்கு கொண்டு வந்தது யாரு? உங்க ஆட்சி இருக்கும்போது தான். அப்ப அந்த காலகட்டங்களில் ஒரு முறை ஆச்சு. அப்ப நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சியை பார்த்து ஏன் தமிழ்நாட்டுக்கு குறைவா கொடுக்குறீங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுக்குறீங்கன்ற கேள்வியை கேட்டதுக்கான ஏதாச்சும் ரெக்கார்டு இருந்தா தயவு செஞ்சு காமிங்க. 2வது, இப்போ நாங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல உங்க அரசாங்கம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸும் உள்ளடக்கம். உதாரணமாக இப்போ தேர்தல் அறிக்கை திமுகவினர் போன வருஷம் வெளியிட்டாங்க. அதுல 505 வாக்குறுதிகளை கொடுத்து கடைசி பத்தியில என்ன சொல்றாங்கன்னா, தற்போது அரசின் மேல் மட்டத்தில் தலைவிரித்தாடும் ஊழலை ஒழித்தும் அரசின் சார்பில் செய்யப்படும் வீண் செலவீனங்களை அறவே தவிர்த்தும் வருவாய் இழப்புகளை தடுத்தும் உற்பத்தியை பெருக்குவது மூலம் வரி வருவாயை கணிசமாக அதிகரித்தும் புதிய வருவாய் ஆதாரங்களை பரிசித்தும் முறையான நிதி நிர்வாகத்தை உறுதி செய்வதன் மூலமும் கூடுதலாக தேவைப்படும் நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அது கரெக்டா தான் போச்சுன்னு நான் பார்க்கிறேன். 2022ஆம் ஆண்டு முதல் முழு நேர நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். அதுல 3 விஷயங்களை சொல்றார். டாஸ்மாக்ல 50% ரெவென்யூ லாஸ் ஏற்படுகின்றது. உதாரணமாக இன்னைக்கு வருமானம் 50,000 கோடி ரூபாய் என்றால் 50% இழப்பு என்றால் 25,000 கோடி ரூபாய். பத்திரப்பதிவு துறையில 100% வருமான இழப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்றாரு. அப்ப பத்திரப்பதிவு துறைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வருமானம் 1 லட்சம் ரூபாய், 100% இழப்பு என்றால் இன்னொரு 1 லட்சம் கோடி. அதுக்கு பிறகு இப்ப நீங்க தான் சொன்னீங்க பத்திரப்பதிவு கட்டணங்கள்லாம் கூட்டிட்டாங்க இடையில அப்படின்னீங்க. இப்ப வருவாய் என்ன? அவர் சொல்றது ரெவென்யூ லாஸ் மட்டும் சொல்றாரு. 2022 சொல்றீங்க. அதுக்கு பிறகான காலகட்டத்தில் பத்திரப்பதிவுக்கு என்ன லீக்கேஜ் பத்தி மட்டும் பிடிஆர் பேசுறாரு. 3வது, கனிம வளங்கள் குத்தகை விடுவதில் தமிழ்நாடு மாதிரி எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வளங்கள் இல்லை, ஆனா நம்மளுக்கு வரக்கூடிய வருவாயே 350 கோடி ரூபாயா தான் இருக்கு. இது 3ஐயும் சரி செய்யும் போது தமிழ்நாடு நிதி நிலைமை மிக சிறப்பாக அமைந்துவிடும் சொல்றாரு. இப்போ எங்களுடைய கேள்வி என்னவென்றால், இந்த 4 ஆண்டுகள்ல நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதும் சரி, பிடிஆர் சொன்னதும் சரி, மத்திய அரசு கொடுக்கலன்றது செகண்ட் வரலாம். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை சொன்னதுல என்ன நடவடிக்கை? நீங்களுமே ஆர்குமெண்ட் 2 விதமா வைக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு மாநிலத்தில் வரக்கூடிய வருவாயை அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய இழப்புகளை நீங்க சரியா கையாளுறீங்களா, உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இருக்காங்கிற ஒரு கேள்வி. 2வது, அவங்க நேரடியா வைக்கிற குற்றச்சாட்டு, முதலமைச்சர் உட்பட வைக்கிற குற்றச்சாட்டு, மத்திய அரசாங்கம் எங்களுக்கான நிதிச்சுமையை அதிகரிச்சுட்டே இருக்கு, மாநிலத்தினுடைய வருவாயை குறைக்குதுன்னா அது நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல. அங்கதான் மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு சொல்றாங்க. அது முழுக்க வெறும் அரசியல் குற்றச்சாட்டா தான் நான் பார்க்கிறேன். நீங்க இப்போ பேசும்போது சொன்னீங்க மத்திய அரசுல இருந்து நிதி வருவாய் எவ்வளவு ஃபிகர் சொன்னீங்க, 63,000 கோடியோ 62,531 கோடி அப்படிங்கிறது மத்திய வரிகளோட பங்குன்னு மென்ஷன் பண்றாங்க. அதுல நீங்க கிராண்ட் இன் எய்ட்ஸும் சேர்த்தீங்கன்னா ஒரு 80,000-85,000 கோடி ரூபாய் வரும். கடந்த உதவி மானியங்கள் 24,742 கோடி. அப்ப கிட்டத்தட்ட 63 + 62 24 85,000 கோடி ரூபாய் வருது. கடந்த நிதியாண்டு பட்ஜெட்லங்க இதே மாதிரி
இவங்க ப்ரொஜெக்டட் சென்ட்ரல் ரெவன்யூவும் வந்த சென்ட்ரல் ரெவன்யூவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2800 கோடி ரூபாய் அதிகமாக தான் மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதியே வந்திருக்கு. அப்போ கமிட் பண்ண அமௌண்ட்ல இருந்து குறைச்சாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றாருல. இப்ப மெட்ரோ நீங்க அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் 60,000 கோடிக்கு மேல இருக்குன்னா அதுல நீங்க வந்து இப்ப 50 மாத்தும் போது கான்ட்ரிபியூஷனை மாத்தும் போது அந்த சுமை கூடுதலா மாநிலத்துக்கு வருதுங்கிறாரு. மெட்ரோ முதல்ல ஸ்டேட் ப்ராஜெக்டா தான் இருந்தது, அப்புறமா தான் நம்ம ஷேர்டு ப்ராஜெக்டா கொண்டு போய் இப்போதைக்கு பாராளுமன்றத்திலேயே அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 9,000 கோடி ரூபாய் மெட்ரோ ஃபேஸ் 2க்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, வருவாய் அதாவது ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் இந்த மாநிலத்திற்கு வர வேண்டிய வருவாயில் 21,800 கோடி ரூபாய் 26,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு வந்து என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? மூலதன செலவு அதிகமாக செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. சிஏஜி அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், தமிழகத்தில் நீங்கள் கடன் வாங்குவது எதற்காக என்றால் கரண்ட் கன்சம்ஷன் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் சொல்றாங்க. அப்போ வரக்கூடிய நிதி வருவாயில கிட்டத்தட்ட 50% செலவுகள் கடன்களை அடைப்பதற்கும் உங்களுடைய கரண்ட் கன்சம்ஷன் சொல்லக்கூடிய சேலரி பென்ஷன் இதற்கு மட்டும் போகும்போது என்ன பண்ணணும் நீங்க பண்ணணும்னு சொல்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். சிஏஜி அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, 2022 11.92 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சென்ட் பண்ணாங்க. 2024 இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது வேற, ஆக்சுவல் ஸ்பெண்டிங் 2.45% தான். நான் அடிச்சு சொல்றேன், இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்ல மூலதன செலவை இவ்வளவு குறைவாக செய்த ஒரு மாநிலம் தமிழகத்தை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. இப்போ இபில வந்து இவங்க சொல்றாங்க, இபி ரவிக்குமார் சார் பேசும்போது கூட சொன்னார், இபில இவங்க ரூல்ஸை மாத்தி வருவாய் இழப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு விரிவா முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதினார்னா அது என்னென்ன நாங்க மாத்தணும்னு இறுதியா ஒரு பாயிண்ட்ங்க. இபிக்கு கடந்த 4 ஆண்டுகள்ல இவர்கள் ஏற்றிய மின் கட்டணம், ஏற்றியது வரவேண்டிய மின் கட்டணம் இல்ல, ஏற்றிய மின் கட்டணங்களின் மூலம் மட்டும் 1,50,000 கோடி ரூபாய் அந்த ஏற்றிய கட்டணத்துல மட்டும் மின்சாரத்துறைக்கு வருமானம் வந்திருக்கு. ஆனா எவ்வளவு வாங்குச்சு மின்சாரத்துறை? ஆனா அதுதான் சொல்றேன், நீங்க மின்சார கட்டணம் ஏற்றியதனால் 1,50,000 கோடி அடிஷனலா வந்திருக்கு. ஆனா அப்ப கூட உங்களால ப்ராஃபிட்ல வர முடியல. நீங்க சொல்றது கன்சூமர் கிட்ட இருந்து வந்த அமௌண்ட்டை சொல்றீங்க. இவங்க எங்க இருந்து இப்ப இவங்க உற்பத்தி போக மீதி வாங்கி தானே அவங்க கொடுக்குறாங்க. அப்படி வரக்கூடிய செலவினங்கள் அல்லது அது எப்படி இருக்கு? அதுலதான் நிதி மேலாண்மையும் முறைகேடுகளும் அதிகமாக இருக்கின்றது, சரியான திட்டமிடுதல் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் 102 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குங்க, கவர்மெண்ட் பேக்ட் யூனிட்ஸ். அதுல 100 இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுல 42 நிறுவனங்கள் வருவாய் இழப்பு, அதாவது நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 30,000 கோடி ரூபாய் நஷ்டம். ராஜஸ்தானுக்கு அடுத்து இதுதான். சுருக்கமா சொல்லிடுவோம். இப்ப செலவினம் என்ன அப்படின்னு பார்த்தா மொத்த வருவாய் செலவினம் 3,93,272 கோடி இன்னைக்கு அவங்க கொடுக்கறதுல. அதுல சம்பளங்கள்ல 94,378 கோடி, இது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சம்பளம். ஓய்வூதியம் 45,323 கோடி. இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? ஏன்னா அதுல தான் அதிகமா போகுதுன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ மத்திய அரசாங்கம் அதுல வேற ஏதாவது, ஏன்னா இப்போ வந்து ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, அதுக்கு 11,000 கோடியை இன்னைக்கு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இதை கொடுக்கணுமா வேண்டாமா? அது எதுவுமே செய்ய முடியாது, சம்பளம் பென்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இவர்கள் பிடிஆர் அவர்கள் சொன்ன 2 துறையில நீங்க சரியான மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இதுதான் நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய, அல்லது அதுல வந்து உங்களுக்குள்ள முரண் கூட வரலாம். உதவித்தொகைகளும் மானியங்களும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை, 1,56,108 கோடி. எல்லா பட்ஜெட்லயும் நீங்க குஜராத் பட்ஜெட் எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, இதற்கு ஈக்குவலா தான் இருக்கும் உதவித்தொகையும் மானியமும். அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க அஷ்யூர் பண்ண லீக்கேஜஸ் சரி பண்ணிருந்தாலே குறைந்தபட்சம் 2 லட்சம் கோடி வருமானம் உங்களுக்கு அதிகமா வந்திருக்கும்.